வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம். என் கணவரை பொறுத்தவரை நான் லக்கி. தனுஷ் பற்றி என்னவெல்லாம் ரஜினி மகள் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ரஜினிகாந்துடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. 10 வருடங்களுக்கு மேலாக சேர்ந்து வாழ்ந்து அவங்க தங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமாக சில வருடங்களுக்கு முன்பு சட்டப்பூர்வமாக விவாகரத்தை பெற்றாங்க. தங்களுடைய மகன்களை அவங்க கோ பேரண்டிங் முறையில் வளர்த்து வருகிறாங்க. அதாவது ரஜினி மூத்த மகள் ஐஸ்வர்யா காதல் கொண்டேன் திரைப்பட சமயத்தில் தனுஷுடன் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் 2 பேருக்குமே காதலாக மாறியது. இந்த காதலுக்கு முதல்ல ரஜினியுடைய வீட்டில் சம்மதம் கிடைக்கல. ஆனால் தான் செய்யும் காதலில் மகள் உறுதியாக இருப்பதை பார்த்து திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்த சூப்பர் ஸ்டார் லதாவும் மகளுக்காகத்தான் அந்த திருமணத்துக்கு ஓகே சொன்னதாகவும் ஒரு பேச்சு உண்டு. திருமணத்துக்கு முன்பு தனுஷும் ஐஸ்வர்யா ஹாலிவுட்டின் ஃபேவரட் ஜோடியாக வலம் வந்தாங்க. அவங்களுக்கு மொத்தம் 2 மகன்கள் இருக்கிறாங்க. தனுஷுடைய நடை, உடை, பாவனை அத்தனையுமே ஐஸ்வர்யா தான் மாற்றி வைத்தாங்க. தனுஷும் தன்னுடைய மனைவியின் இயக்குனராகவும் ஆசைக்கு முட்டுக்கடை போடாமல் தன்னால் முடிந்த சப்போர்ட்டை செய்தார். அந்த வகையில் 3 படத்தை முதன்முறையாக இயக்கியிருந்தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க. அந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை. அதே சமயம் தனுஷுடைய நடிப்பு, அதில் பேசப்பட்டிருந்த ஃபைலோடிஸ்கார்டர் நோய் உள்ளிட்டவைகளை வரவேற்பு பெற்றது. விமர்சகர்களால் ஓரளவு கொண்டாடப்பட்டது. அந்த படத்துக்கு பிறகு வைராஜா வை படத்தை இயக்கியிருந்தாங்க. அதுவும் தோல்விதான். அந்த படத்தில் காலங்கள் ஓடிய சூழலில் தனுஷும் ஐஸ்வர்யா விவாகரத்து பெற்று சில வருடங்களுக்கு முன்பு பிரிந்துட்டாங்க. பிரிவுக்கு பிறகு அவங்க 2 பேருமே வெவ்வேறு பாதைகளை தங்களால் கரியரில் பயணம் செய்து கொண்டாங்க. மகன்களை அவங்க கோ பேரண்டிங் முறையில் வளர்த்து வராங்க. மகன்களும் முழுமையாக புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்கி வராங்க. அவர்கள் வளர்ந்து பக்குவம் அடைந்து விட்டால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாமல் அவங்க நகர்த்து வருவாங்க. ஐஸ்வர்யா அடுத்ததாக டெஸ்லா படத்தை இயக்கி வருகிறாங்க. இந்த நிலையில் தனுஷ் மற்றும் தன் குழந்தைகள் குறித்து ஐஸ்வர்யா பேசியிருக்கும் வீடியோ ஒன்று ட்ரெண்டாகியுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்த ஒரு பெண் வேலை செய்ய வேண்டுமென்றால் வீட்டில் சப்போர்ட் இருக்க வேண்டும் என கணவர், தந்தை, தாய், மாமியார், மாமனார் அனைவருமே சப்போர்ட் செய்தால்தான் சினிமா என்ற இல்லை அந்த துறையிலும் வேலை செய்ய முடியும். கடவுள் அந்த விஷயத்தை எனக்கு லக்கியாக தான் கொடுத்துருக்கிறாரு. சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை நான் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்ல வேண்டும் என தெரிவித்திருந்தாங்க. இதனை பார்த்த ரசிகர்கள் குடும்பத்தையும் தனுஷையும் இப்படி புகழ்ந்துட்டு பிரிவை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டீங்களே என கமெண்ட் செய்து வருகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அவங்க கொடுத்த காணொலியும் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.